டேய் டேய் ஆர்சிபி, என்னடா ஆச்சு உங்களுக்கு? என்ன ஆச்சு? கடந்த 2 வருஷமா என்ன பேய் ஃபார்ம்ல இருக்கீங்க? செம்ம மேட்சுங்க இன்னைக்கு. ஜிடிக்கும் ஆர்சிபிக்கும் இன்னைக்கு நடந்த மேட்ச்ல ஜிடி பேட்டிங் பண்ணி அதுல சாய் சுதர்ஷன் 100 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாரு. அவர் அடிச்ச இந்த 100 ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஜிடிக்கு. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நிலைக்கல. ஏன்னா ஜிடில அவரை தவிர வேற யாரும் அந்த அளவுக்கு பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனா ஜிடியோட ஃபர்ஸ்ட் விக்கெட்டே 128 ரன்னுக்கு விழுந்தது. ஆனா அதுக்கப்புறம் எந்த விக்கெட்டும் பெருசா அடிக்கல. ஓரளவுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் அவங்களால டெத் ஓவர்ஸ்ல பெரிய லெவல்ல ரன் அடிக்க முடியல. அதுலயும் ஆர்சிபி பவுலிங் டெத் ஓவர்ல நல்லாவே கண்ட்ரோல் பண்ணாங்க. புவியும் சுயா சர்மாவும் நல்லாவே பவுலிங் போட்டாங்க. உண்மையிலே இன்னைக்கு சரியான மேட்ச் தான். 220க்கு மேல போகணும்னு எதிர்பார்த்த ரன்னை வெறும் 206 ரன்ல நிறுத்தினாங்க. அடுத்ததா பேட்டிங் வந்த ஆர்சிபி ஃபர்ஸ்டே விக்கெட்டை விட்டாலும் அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப்புக்கு சேர்ந்த விராட் கோலியும் படிக்கலும் பொலன்னு பொலந்தாங்க ஜிடி பவுலரை. உண்மையை சொல்லணும்னா படிக்கல் அடிச்ச அடிக்கு மேட்சை 15 ஓவர்ல முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருவாங்களோன்னு நினைச்சோம். ஆனா படிக்கல் விக்கெட்டை விட்டதுக்கு அப்புறமும் நம்மளோட விராட் கோலி என்ன மனுஷங்க. அந்த மனுஷன் ஆனா பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. அப்படி ஆடினாருங்க. உண்மையிலே அந்த கிளாஸ் எல்லாம் அவர்கிட்ட தாங்க பார்க்க முடியும் இப்ப இருக்க மாடர்ன் டே கிரிக்கெட்ல. அவரோட விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறமும் ஆர்சிபி வர்ற எல்லா பேட்ஸ்மேனும் அடிக்கதான் ட்ரை பண்ணாங்க. அடிச்சு எவ்வளவு சீக்கிரமா மேட்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு போக முடியுமோ போலான்ற ஐடியால வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வர்றாங்க, அடிக்கிறாங்க, எல்லாரும் ட்ரை பண்ணாங்க. ஆனா கடைசியில குணல் பாண்டியா தான் சீக்கிரமா மேட்சை முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாரு. அவர் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அவர் பெர்ஃபார்ம் பண்ண காரணத்தினால 18.5 ஓவர்லயே மேட்சை முடிச்சிட்டு ஆர்சிபி கிளம்பிட்டாங்க. இது மூலமா ஆர்சிபி 2வது இடத்துக்கு போயிடுச்சு. இன்னொரு விஷயம், ஜிடியோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச்ல சரியில்லை. அநேகமா அடுத்த மேட்ச்ல சென்னையை வச்சு குத்துன்னு குத்திடுவாங்களோன்னு பயமா இருக்கு.